வணக்கம் நண்பர்களே. நம்ம மதுரை சிக்கந்தர் சாவடியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாரா இருக்கக்கூடிய வீட தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த 2 வீடு தெரியுதுல்லங்க. அந்த 2 வீட்ல வலது பக்கம் இருக்கிற வீடு முடிஞ்சிருச்சு. இடது பக்கம் இருக்கிற வீடு இருக்கு. வடக்கு பார்த்த வீடுங்க. 2.5 சென்ட் இடத்துல ஒரு 1300 சதுரடி உள்கட்டுமானத்துல ஒரு 3 பிஹெச்கே வீடா இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 லட்சம் ரூபா கோட் பண்றாங்க. நெகோசபிள்ங்க. அந்த மாதிரி இருக்கு. ரேட் வந்து பேசிக்கலாம். 30 அடி ரோட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது. எல்லா வசதிகளும் நிரம்ப பெற்ற ஒரு வீடாக இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் நல்லா இருக்குங்க. ரோடெல்லாம் பாருங்க இந்த மாதிரி வருதுங்க. நல்லா ஸ்பேசியஸ் ரோடுங்க. ஒரு 30 அடி ரோடு ஒண்டர்ஃபுல்லாக அமைஞ்சிருக்குங்க. பாருங்க. இந்த மாதிரி முன்னாடி இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பூங்காவுக்கு ஒதுக்கப்பட்ட இடம். இந்த வீட்லேயே இது வருது பாருங்க. அதில் வந்து நம்ம கார் நிப்பாட்டாலும் நிப்பாட்டிக்கலாங்க. யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி வருதுங்க. மாதிரி வருது. போர்ட்டிகோ வீடு டாப் ஆங்கிள் பாருங்க. இந்த மாதிரி வருது. இண்டிபெண்டன்ட் வில்லாங்க. பக்கத்தில் இருக்க வீடுக்கும் இந்த வீட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 அடி சந்து வந்துடும். இந்த மாதிரி வருது. இந்த இதில் வந்து இது வந்து பைக்கை ஏற்றி பார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேஃப்டி கேட்டு எல்லாமே நல்லா இருக்குங்க. இன்வெர்டர் வைக்கிறதுக்கான இடங்கள் எல்லாமே அங்கே கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது. ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்டில் போட்டிருக்காங்க. கதவு பாருங்கள், தேக்கு மர கதவு ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. பாலிஷ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வருது. அப்படியே வீட்டுக்குள்ள வந்துடுவோம். ஹால் பாருங்க. இந்த ஹால் பாருங்க 150 160 சதுரடி வரைக்கும் இருக்கக்கூடிய ஹாலுங்க. நான் தோராயது கூட இருக்கலாம். ஃபேன்லாம் அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருக்குது. உள்ள எல்லாமே எல்இடி செட்டப் நல்லா இருக்குது. டிவி ஷோகேஸ் பாருங்க. அந்த பூஜா ரூம் கபோர்ட்லாம் பாருங்க, நல்லா இருக்குங்க. கிழக்கு பார்த்து அருமையா வருது. இந்த இடத்துல ஜென்ரல் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்கு. வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது. எல்லா ரூம்லையும் வந்து ஃபேன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கீழேயும் வந்து அந்த பெட்ரூம் பாருங்க. 2 4 6 8 10 10 ஹால் 10 அந்த ஒரு 110 சதுரடி வரைக்கும் இருக்கக்கூடிய பெட்ரூமுங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் நல்லா பெரிய கண்ணாடியா இருக்கு. கிச்சன் ஸ்பேசியஸா இருக்கு. ஒரு 60 சதுரடி வரும். மாடுலர் கிச்சன், மாடுலர் சிம்னி, எக்ஸாஸ்ட் ஃபேனு எல்லாமே இருக்குது. டஃபன் கிளாஸ் ஒர்க் கூட நல்லா இருக்கு. செல்ஃபெல்லாம் நல்ல பெரிய அகலமான செல்ஃபாவே இருக்கு. மாடுலர் கிச்சனுங்க பாருங்க. இந்த மாதிரி வந்துருது. கீழே ஒரு பெட்ரூம், மாடியில 2 பெட்ரூமுங்க. அதையும் பார்த்துருவோம். இந்த மாதிரி வருது. இந்த மாதிரி ஸ்பேசியஸாவே வருது. ரெண்டு 4 6 8 10 120 சதுரடி. இந்த ஹால் வந்து 120 சதுரடி. லெட்டின் அண்ட் பாத்ரூம் அட்டாச்டு. இந்த மாதிரி வருது. இது ஒரு கபோர்டு இதெல்லாம் வந்தது. இது ஒரு பெட்ரூம். ஆக்சுவலா ஹால் இல்ல, பெட்ரூம். இப்ப இந்த பெட்ரூம் பார்த்துட்டோம். இப்ப அதுக்கடுத்து இந்த பெட்ரூம் பார்க்க போறோம். ஸ்டெப்ஸ்ல இருந்து வந்து ஏறி வந்து இப்படி ஸ்டெப்ல வந்து இந்த பெட்ரூம் இப்ப பார்த்துட்டோம். அதே மாதிரி இன்னொரு பெட்ரூம் இந்த பக்கம் வரலாம்.
உள்ள வந்து இந்த மாதிரி இருக்கு. ஒரு லிவிங் ஹால் மாதிரி காட்டுது. இது உள்ள ஒரு பெட்ரூம். இது வந்து பாத்தீங்கன்னா 150 சதுரடி, 120 சதுரடி குறையாது. மேல ஃபேனு, எல்இடி லைட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு. அட்டாச் லெட்டின் அண்ட் பாத்ரூம் இருக்கு. நல்ல ஸ்பேசியஸாவே இருக்கு. வெஸ்டர்ன் டாய்லெட். அதுக்கு மேல ஓப்பன் டெரஸ், மாடி, மொட்டை மாடி பாருங்க. இந்த மாதிரி வருது. படிக்கட்டுலாம் நல்லா அகலமா இருக்கு. மேல எல்லாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா தரக்கோட்டை அடிச்சிருக்கிறாங்க. துணிக்காய போடுற கம்பி எல்லாம் நல்லாவே இருக்கு. சுத்தி வர வீடுகள் தாங்க பாருங்க. இந்த மாதிரி வருதுங்க வீடு. நல்லா வடக்கு பார்த்த வீடா இருக்கு. பட்ஜெட்டும் கம்மியாவே இருக்கு. ரேட்டை வந்து நெகோசியபிள் பண்ணி நம்ம பேசிக்கலாம். சரிங்களா? மேலும் இந்த வீடை பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும். நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிச்செல்வி கார்த்திகேயன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.